அப்ப இந்த முதலீடு செய்ய வேண்டிய வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற வந்தாலும் கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்கிறாரு, இங்க படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் மெகா டேட்டா சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆந்திரால. அது தமிழகத்துக்கு வர வேண்டியது, ஆனா ஆந்திராக்கு போயிருக்கு. இவங்க கேட்கிற விதமே சரியில்லை, இங்க பேசுற அதிகாரிகளும் சரியில்லை. துணை முதல்வராது பேசுவார்னா பொய்யா பேசுவதில் உருட்டுவதில் இன்றைக்கு தமிழகம் மிகப்பெரிய கம்பெனியை இழந்திருக்கின்றது. முதலமைச்சர் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றார், பிஸ்னஸ் ரீதியாக பிஸ்னஸ் காரணங்களால சொல்றாரு. ஆனா பிஸ்னஸ் எதுவும் எடுத்துட்டு வந்த மாதிரியோ புது கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் வந்த மாதிரியோ பெருசா தெரியல. அன்றைக்கு திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் திரு விசிக தலைவர், பாமக தலைவர் போன்றவர்கள் எல்லாம் என்ன நிலையில் இந்த இடஒதுக்கீடுக்கு பேசினார் என்பதை அம்பலப்படுத்தியிருக்கு. திரு கருணாநிதி நயவஞ்சகத்தால் இந்த உள்ஒதுக்கீடு என்ற பெயரில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எரிமலை ராமச்சந்திரன், தமிழர் சேனை கட்சி தலைவர். எஸ், வணக்கம் சார். வணக்கமா. நீங்க சொல்லுங்க சார், இப்ப தமிழகத்துல சென்சேஷனல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடு ஆந்திராக்கு போயிருக்கு. இதை பத்தி நிறைய பேர் நிறைய விமர்சனம் வச்சாலும் திமுக அரசை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பத்தி உங்கள் கருத்து என்ன சார்? இது என்னன்னா, கொரியா கம்பெனி, அவாய் சங்குன்னு ஒரு கம்பெனி அப்படின்னு வச்சுங்களேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டிய மிகப்பெரிய நிறுவனம் இன்றைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு. அது இல்லாத கூகுள் நிறுவனம் ஒரு தமிழர் சிஇஓவாக இருக்கார், திரு சுந்தர் பிச்சை இருக்கார். அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும் தான் விரும்பியிருப்பாரே தவிர ஆந்திராவுக்கு தனது நிறுவனத்தை கொண்டு போக வேண்டிய அவசியமும் எண்ணமும் அவருக்கு இருந்திருக்காது. ஒரு தமிழருக்கு தமிழ்நாட்டின் மீது தான் ஒரு பற்று இருக்குமே தவிரமே அது பிற மாநிலங்களுக்கு போகிறதுக்கு நிச்சயமாக அவர் விரும்பிக்க மாட்டார். அப்போ இந்த கம்பெனியெல்லாம் அங்கே போகுது அப்படின்னா அந்த மாநிலத்தை அந்த மண்ணின் மைந்தர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் வேற ஒருத்தவங்க ஆள்றாங்க. அப்போ இந்த காரணம் என்னவா? அதுதான், வேற ஒருத்தவங்க ஆள்றாங்க. இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் நம்பிக்கை இல்லாத, அன்பு இல்லாத, பாசம் இல்லாத, கருணை இல்லாத ஒரு கொடுங்கோல் ஆட்சி, மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அதில் இந்த கம்பெனி எல்லாம் வருவதற்கு என்ன தடையாக இருந்திருக்கும் அப்படின்னு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, திரு முதல்வருடைய மருமகன் அவர்களோடு பேரம் பேசியதாகவும் அதிகமான தொகை கமிஷனாக கேட்டதாகவும் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ பொதுமக்கள் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அப்ப இந்த முதலீடு செய்ய வேண்டிய வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற வந்தாலும் கூட இவர்கள் கேட்கிற தொகை அதிகமாக இருப்பதனால் அவர்கள் அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போறார்கள். அண்டை மாநிலத்தில் ஆந்திராவில் ஆட்சி செய்தவர்கள் தனக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஆந்திரா மக்கள் நலமோடும் வளமோடும் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறணும்னு அவங்க விரும்புறாங்க. அந்த ஆட்சி அந்த மக்களுக்கு உண்டான ஆட்சியா இருக்கு, அதனால் விரும்புகிறார்கள். அதனால் அந்த கம்பெனி அங்க போகுது. இங்க அப்படியா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இங்க அதிகாரம் பிரிஞ்சு போயிருக்கு. அங்க இருக்கிற முதல்வர் அவருடைய குடும்பம் தலையிடாது. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் குடும்பம் தான் மகன் துணை முதல்வர் திருமதி கனிமொழி இருக்காங்க. அது இல்லாத மருமகனும் தலையிடுறதா பேசுறாங்க. திரு சபரீசன் இதில் இருக்காரு, அவரு தான் பேசுறாரு, வெளிநாட்டு நிறுவனங்களோட பேசுறதா சொல்லப்படுறாங்க. அப்போ வெளிப்படையா மக்கள் மத்தியில இந்த சொல்லாடல் இருக்கு, பேசும் பொருளா இருக்கு.
அப்போ இந்த தமிழ்நாட்டின் மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் ஆந்திர முதல்வர்கிட்ட இருக்கிற இந்த உணர்வு, ஆந்திர மக்கள் மீது இருக்கிற உணர்வு, தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இந்த எண்ணமும் அந்த மக்கள் மீது நம்பிக்கையும் மக்கள் வளர்ச்சி பெறணும்னு நினைச்சிருந்தா இப்படிப்பட்ட கம்பெனிகளை அவங்க தவற விடுவாங்களா? தவற விட மாட்டாங்க. ஏனென்றால் இங்கு படித்த இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார். வெளியே வரான், அதிகமாக வெளியே வரான், ஒவ்வொரு ஆண்டும் முடிச்சுட்டு வரான். இவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இவர்கள் அண்டை மாநிலங்களில் போய் 2 டிகிரி 3 டிகிரி படித்தவங்கலாம் வெளி மாநிலங்களில் போய் சாதாரண வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்கிறாரு. இங்க படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு கம்பெனிகள் இங்க வரணும். கம்பெனிகள் வந்தால் அந்த கம்பெனியில இந்த படித்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கு பொருளாதாரம் உயரும். அந்த பொருளாதாரம் உயர்வதற்கு இவர்கள் தடையா இருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த கம்பெனி வராது போனதற்கும் அண்ணன் எடப்பாடியார் கேள்விக்கும் பதில். நீங்க சொன்ன மாதிரி சிஇஓ, கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு முன்பு 6.2 பில்லியன் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல மெகா டேட்டா சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆந்திரால. அது தமிழகத்துக்கு வர வேண்டியது, ஆனா ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஸோ இதுல உங்கள் கருத்து சார்? இல்லம்மா, இதுதான் இவங்க கேட்கிற விதமே சரியில்லை. இங்க பேசுற அதிகாரிகளும் சரியில்லை. ஒரு கம்பெனி கிட்ட எப்படி பேசணுன்ற முறையும் தெரியல. அதை இப்படி பேசுங்கன்னு சொல்ற பொம்மை முதல்வருக்கும் இங்க இல்ல. இங்க பொம்மை முதல்வரா இருக்கிறார். இங்க இருக்கிற முதல்வர் ஷூட்டிங் முதல்வரா இருக்கிறாரு. ஆமா, விவசாய நிலத்துல போய் சிமெண்ட் ரோடு போட்டு விவசாயிகளை சந்திக்கிற முதல்வர் தான் இந்த இருக்கிற முதல்வர். புரியுதுங்களா? அப்போ துணை முதல்வராது பேசுவார்னா பொய்யா பேசுவதில் உருட்டுவதில் துணை முதல்வரும் இருக்காரு. அப்போ துணை முதல்வருக்கு உண்மையிலேயே பேரு உருட்டு முதல்வர்னு சொல்லிக்கலாம். அப்படித்தான் திரு சுந்தர் பிச்சை இங்க உண்மையிலேயே வந்திருந்தால் தமிழ்நாட்டில் பல லட்சம் இளைஞர்கள் அதை மேற்கொள்ள எடுத்து பல தொழிற்சாலைகள் உருவாவதற்கு இவங்க காரணமாக இருந்திருக்கும். அதை இவங்க கேட்ட கமிஷனால், அந்த தொகையால் இன்றைக்கு தமிழகம் மிகப்பெரிய கம்பெனியை இழந்திருக்கின்றதான் நான் சொல்வேன். முதலமைச்சர் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றார், பிஸ்னஸ் ரீதியாக, பிஸ்னஸ் காரணங்களால சொல்றாரு. ஆனா அதுக்கான ரீசன்ஸ், ஆனா பிஸ்னஸ் எதுவும் எடுத்துட்டு வந்த மாதிரியோ புது கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் வந்த மாதிரியோ பெருசா தெரியல. ஸோ அதை பத்தி உங்க இல்லை, அவர் ஒன்றும் முதலீடு எடுத்துட்டு வந்தா தானே சொல்லுவாங்க. முதலீடே வரல. முதல்வர் போறாரு, நல்லா சைக்கிள் ஓட்டுறாரு, போட்டோ ஷூட் பண்றாரு, நல்ல தலை சீவிக்கிறாரு. என்ன ஒரு முடி கூட இந்த வயசாகியும் நரைக்கல, ஒரு முடி கூட உதிரல, கொட்டல. முடிகொட்டா மன்னனா இருக்காரு அவரு அதை போய் சரி பண்ணுவதற்கு போவதா இருப்பாரு இல்லையா? அப்படித்தான் இருக்காரு. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதெல்லாம் இவர் சும்மா போட்டோ ஷூட் பண்றாரே தவிர, புகைப்படம் எடுத்து சொல்றாரே தவிர, இவங்க உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி ஆதாரங்களை கொண்டு வந்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இந்த தமிழக முதல்வரால் எவ்வளோ நிதி வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இல்லை. இவர்கள் சொன்ன அத்தனையும் பெரும்பாலான நிறுவனங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதைத்தான் மீண்டும் ரினிவல் அப்படின்னு சொல்லப்படுகிற இது பண்ணிட்டு வராங்களே தவிர, இவர்களால் ஒரு துரும்பை கூட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தை எடுத்து வர வேலையை தமிழக முதல்வர் செய்யவில்லை என்றதான் உண்மையிலேயே நான் குற்றச்சாட்டாவே சொல்றேன். இவங்க ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. சும்மா இவங்க எடுத்துட்டு வந்தது நிதி இல்லை, போட்டோ முதல்வர். ஆமா, அப்படிதான் இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நூலின் பெயர் என்ன? இல்லை, நான் ஏற்கனவே புறநானூற்று பறையர்கள்னு ஒரு நூல் எழுதினேம்மா. வரலாற்று ஆய்வு நூல். எந்த சமூகம் தாழ்த்தப்பட்டவர்கள், தலித், ஆதி திராவிடர்னு கொச்சப்ப ஹரிஜன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சமூகம் அப்படி இல்லை.
எதிர்காலத்தில் புறநானூறு காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று தரவோடு ஒரு ஆய்வு நூல் நான் எழுதினேன். அந்த நூலை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டார். முதல் நூல். மறுஆண்டு, இந்த ஆண்டு, இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சமூக நீதியா அநீதியான்ற பேரில் ஒரு நூல் வெளியிடப்பட்டது. இது இடஒதுக்கீடு என்ன செய்து, இடஒதுக்கீடுல இந்த 3% கொடுத்தது சரியா தவறா, கொடுக்கலாமா, அவர்களுடைய மக்கள் தொகை என்ன, இது மொழியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா, இங்கு இருக்கிற முதுகுடி தமிழர்கள் வளமோடு வாழ்கிறார்களா, கோட்டை கட்டி வாழ்கிறார்களா, இல்லை இவர்கள் பாவப்படுற நிலையில் வாழ்கிற முதுகுடி தமிழர்கள் வாழ்கிறார்களா, என்ன சொல்லுது, புள்ளி விவரம் என்ன சொல்லுது, இங்கு இருக்கிற பெரும்பான்மை சமூகம், தமிழ் சமூகம் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடால் ஒரு அரசு வேலைவாய்ப்பு கூட பெற முடியவில்லை. அன்றைக்கு திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் திரு விசிக தலைவர், பாமக தலைவர் போன்றவர்கள் எல்லாம் என்ன நிலையில் இந்த இடஒதுக்கீடுக்கு பேசினார் என்பதை இந்த நூல் அம்பலப்படுத்தியிருக்கு. கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு 3% இல்லை. அது 3% என்பது பிசி எம்பிசின்னு நீங்கள் பொதுவாக அதிலிருந்து எடுத்து கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. இது நீங்கள் இடஒதுக்கீடை 18 என்பதை அதிகமாக 25% உயர்த்தி அவர்களுக்கு 3% கொடுப்பதில் எனக்கு எந்த வருத்தமோ எதுவும் இல்லை. ஆனால் இருக்கிற 18இல் கிட்டத்தட்ட 15% இங்கே பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான முதுகுடி தமிழர்களான பறையர்களுக்கு கிடைக்க வேண்டிய 15% போனால் மிச்சம் இருக்கிற தேவேந்திர குல வேளாளருக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஏதோ இவர்கள் அருந்ததியர்கள் மட்டும்தான் ஏதோ ஏழ்மை நிலையில் இருப்பது போலவும் ஒரு பொய்யான கட்டமைப்பை திரு கருணாநிதி நயவஞ்சகத்தால் இந்த உள்ஒதுக்கீடு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இந்த முதுகுடி தமிழர்களை, பூர்வீக தமிழர்களை வஞ்சித்து விட்டார் என்றத புள்ளி விவர அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்ன செய்யலாம், என்ன செய்திருக்கலாம் அப்படின்றத இந்த நூல் விரிவாக ஆய்வு செய்து, இது எந்த சமுதாயத்தையும் குறை சொல்லியோ இழுத்து பேசியோ அல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சி, அதுவும் திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த வரலாறு என்ன சொல்லுது, அவர்கள் ஜனார்த்தன் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுது, அந்த அறிக்கையில் என்ன பரிந்துரை செய்தது, அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற ஆதாரபூர்வமான தகவல்களையும் இந்த நூல் பதிவு செய்திருக்கிறோம், வெளியீட்டு விழா செஞ்சிருக்கிறோம். இது மக்களுக்கு போகும். இது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திமுக திராவிட மாடல் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே தவறு செய்திருக்கு, எந்த அளவுக்கு படித்திருக்கு, துரோகம் இழைத்திருக்குன்றத அந்த நூல் விலைக்கு சொல்லியிருக்கு. அதனால் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டியல் சமூக மக்கள், முதுகுடி தமிழர்கள், அட்டவணை சமூக மக்கள், இவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட மாடலை, கூட்டணியில் பட்டியல் சமூக தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். அதனால் கூட்டணி என்ற பெயரில் இருக்கிறவர்களெல்லாம் புறக்கணிக்கணும். திராவிட மாடலை தமிழகத்தை விட்டு விரட்ட வேண்டிய சூழலில் இந்த முதுகுடி தமிழர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றதான் உண்மை. ஆனால் ஏன் அதை சொல்றோம்னா, திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சாதியாக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் மட்டும்தான் ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டு இந்த மக்கள் மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார், மலைகை மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார். முருகன் மலைகளை கடவுளா வணங்கிய இந்த தமிழ் கூட்டம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மலைகளை கல்லாக பார்த்து இன்றைக்கு மலைகளை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அண்டை மாநிலமான கேரளத்தில் ஒரு கைப்பிடி மணலை கூட அள்ள முடியாத சூழல். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மணல்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேரள அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு குப்பை தொட்டியை போல் மருத்துவ கழிவுகளை இங்க எடுத்து கொற்ற அவல நிலையில் இருக்கு. கண்ணகி எரித்த மதுரை மாநகர்
மாசு அடையவில்லை. இன்றைக்கு மாசு அடைந்த மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கு. சங்கம் வளர்த்த இந்த மண்ணில் இன்றைக்கு மாசு அடைந்த மாவட்டமாக இருக்கலாம். காரணம் யார் அப்படின்னா, நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் பொம்மை முதல்வர், அரசு ஆள்வதற்கே திறன் இல்லாத முதல்வர், அந்த அதிகாரிகள் கூட்டம். இன்றைக்கு கிட்டத்தட்ட பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்த பெண்கள் என்று பாராபட்சம் இல்லாமல் 60% 60 விழுக்காடு குற்றங்கள் பெருகி இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்புணர்வுகள், கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் இங்கு பெருகி இருக்கு. இது மட்டும் பெருகவில்லை. இங்கு இருக்கிற பட்டியல் சமூகத்து மக்கள் மீது திரு ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது போல் 50 விழுக்காடு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கு. அப்படி என்றால் இங்கு திராவிட மாடல் இருக்கிறவர்கள், திராவிட ஆட்சியாளர்கள் இங்கு இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் ஓசி பசா அப்படின்ற ஒரு கொச்சைப்படுத்துகிற, பெண்களை கொச்சைப்படுத்துகிற ஆட்சியா இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. அதனால் இது பட்டியல் சமூகம் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்கள் பெண்களுக்கு செய்யும் உதவி அப்படின்றது தான் அந்த ஃப்ரீ பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த 8 வழி சாலையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உதவி அப்படின்ற, வீடு தேடி மருத்துவமா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கான நலன் அப்படின்னு சொல்லி தானே சார்? இல்லை, நமக்காக நலம் இல்லை, மக்களுக்கான நலம் கருதி இதெல்லாம் பண்றாங்க. இல்லை இல்லை, இங்கே நீங்க இலவச பஸ் அப்படின்னு சொல்றான். 1 ரூபாய் டிக்கெட் எடுக்க முடியாத மக்கற்றவர்களாக இந்த பெண்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இலவசம் என்ற பெயரில் ஓட்ட உடைச்சல் பேருந்துகளை வெறும் அந்த வண்ணம் அடித்து இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் சொன்ன அறிவித்த திராவிட மாடல் தகுதி வாய்ந்தவர்களுக்குத்தான் 1000 ரூபாய் கொடுக்கிறோன்னு ஏமாற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் கிடைக்கப்படவில்லை என்பதை தமிழக மக்கள் உணர வேண்டும். இலவச பேருந்துகளில் இன்றைக்கு ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பெண்களை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓசிதானே அப்படின்னு திரு பொன்முடி அவர்களே பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார். நீ எஸ்சி தானே அப்படின்னு பெண் இழிவுபடுத்தியிருக்கிறார். இந்த திராவிட மாடில் அப்படி இழிவுபடுத்தினவர்களை இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இந்த திராவிட மாடல் ஆக்கியிருக்கு. ஒதுக்கி தானே வச்சிருக்கணும். சனாதானத்தை சனாதானம்னு பீகார்ல பேசி அங்கெல்லாம் பெண்கள்லாம் செருப்பை தூக்கி காட்டுற நிலையில் இந்த முதல்வருடைய ஆட்சி. திமுக முதல்வர், அவங்க சம்பந்தமே கிடையாது. இவர் போய் பேசுனதுக்கு இன்னைக்கு இந்தியா அந்த கூட்டணியே இல்லை. காங்கிரஸ் கொஞ்சம் எப்படியாவது வந்திருக்கும். இந்த சனாதானத்தை பார்த்து பேசி இந்த திமுக தலைவருக்கு எதிராக இன்றைக்கு அங்க இருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸில் இருந்த எல்லாரும் பீகார்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முதல்வரை. இவர் என்னமோ தமிழ்நாட்டை காப்பதற்கு இவருக்கு வக்கு இல்லையா, இவர் போயிட்டாரும் புத்தி சொல்றதுக்கு பீகார் மக்களுக்கு என்ன அப்படிதான் இங்க இருக்கு. ஏன்னா பீகார் தேர்தலே தமிழ்நாட்டினுடைய முடிவை எழுதிவிட்டதுன்னு தான் நான் இதுல கருதுறேன். எந்த மக்கள் மீது நீங்க சனாதானம் பிஜேபி வந்தால் சாதி வளர்ந்துரும் அப்படி இப்படின்னு பொய்யை சொல்லி எத்தனை காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் என்ற கேள்வியை தமிழக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஓட்டாக மாறுகின்ற பொழுது திராவிட மாடல் அரசு விரட்டி அடிக்கப்படும். தமிழக ஆற்றில் இந்த மன்னர் ஆட்சி என்பது எப்படி ராஜபக்சேவை அந்த மக்கள் சிங்கள மக்கள் விரட்டினார்களோ, எப்படி இஸ்லாமும் பாகிஸ்தானில் முஸ்ரப்பை விரட்டினார்களோ, அதுபோல தமிழகத்தில் திராவிட மாடல் மன்னர் மனநிலையில் இருக்கிற இந்த குடும்பத்தை தமிழக மக்கள் ஒரு நாள் கேள்வி கேட்பார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசியலை குறித்து பல்வேறு செய்திகளை எங்களுடன் ஷேர் செய்ததற்கு நன்றி சார்.